ஃபேன்சி ஐட்டம்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு நல்ல ஃபேன்சி ஐட்டம் எடுத்து கொடுப்பா. ஓகே சார். இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் எடுத்து கொடு. எடுத்து கொடுப்பா. இதை போடுறேன். ஹலோ, அந்த 1 மணி நேரப்பா கூப்பிட்றேன். ஏப்பா சோகமாக நிற்கிறா? காசு சரியில்லையா வெடி வாங்கிட்டு போகிறதுக்கு? எப்பா தம்பிக்கு ஒரு 500 போட்டு விடு. போட்டு விடுறேன். ஒரு 500 நல்ல வெடியாக போட்டு விடுப்பா. என்னப்பா முகமெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு. வெடி வாங்க காசு இல்லையா? தம்பிக்கு ஒரு 500 என் காசில் வெடி கொடுத்துருங்கப்பா. நான் காசு கொடுத்துட்றேன். ஒரு 500 வெடி கொடுத்துருங்க தம்பி. வாங்க. ஓகேப்பா. தம்பி கொடுத்துட்டியா? நமக்கு ஒரு பையில போடுப்பா. நமக்கு எவ்வளோ? இப்போ நமக்கு 5 ரூபா, தம்பிக்கு 500 ரூபாயா? இந்தாப்பா 500 இருக்குப்பா. அண்ணா ஓனர் வாங்கிங்களா? காசு கொடுக்குறாரு. என்ன அவனை கூப்பிடுறேன்? அவர் தான் கடை ஓனர். எது கடை ஓனரா? ஓனர்னா என்ன கூப்பிடுவேன், வேற யாரும் கூப்பிடுவாங்க? ஏன்னா இப்படி தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? காலையிலேருந்து நீ 154வது ஆளு. நம்பர் 1 அடிக்கடி ஆகணும்னா எப்படி ஆகுறது? இப்படி தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது போச்சு. வழக்கம் போல அவங்க கவரில் போட்டு கொடுத்துட்டு அந்த ஆள் கொடுத்த கவர் எடுத்து திரும்ப அடிக்க வை. நான் போட்டு தரேன். எனக்கு வெடி வேண்டாப்பா. எப்பா வெடி வேண்டாப்பா. அங்கே வெடியே திருப்பி ரிட்டர்ன்லாம் கிடையாது. வெடி வேண்டாப்பா. என் காசை கொடுத்துருங்கப்பா. காசு கொடுக்குற காசு வந்துட்டு எடுக்காட்டியும் போயும். நீ தம்பி அந்த வெடியெல்லாம் எடுத்து திரும்ப ராக்கெட்ல அடுக்குப்பா. ஏன்னா இப்படி கிளம்பிட்டீங்க வெளிப்பறி பண்ண? கிளம்பியா? காசு இல்லையா தம்பிக்கு ஒரு 500 என் காசுல வெடி கொடுத்துருங்கப்பா. நான் காசு கொடுத்துட்றேன். ஒரு 500 வெடி கொடுத்துருங்க தம்பி.